வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஆயில் கேன் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா இதில் வந்து ஆயிலை நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன கண்டெய்னர்ஸில் வந்து நம்ம ஊற்றும் போது நிறைய எண்ணெய் வந்து கீழே சிந்தும். ஸோ அந்த மாதிரி வந்து சிந்தாமல் இருக்கிறதுக்கு சூப்பரான ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். இப்போது இந்த ஆயில் கேன் இருக்கு இல்லையா, அதோட மூடியை மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு கேண்டில் வந்து பற்ற வச்சுக்கோங்க. மெழுகுவத்தி அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு வந்து பற்ற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆயில் கேனை வந்து அந்த மூடியை இந்த மாதிரி லைட்டாக வந்து திருப்பி நெருப்பில் அந்த மாதிரி காட்டுங்க. நீங்கள் வந்து கேஸில் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு வந்து மூடி மெல்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இன்றைக்கி குட்டியாக அந்த மாதிரி ஒரு விளக்கு யூஸ் பண்ணி நான் அதை பண்ணியிருக்கேன். இப்போது லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மெல்ட் ஆகிருக்கும்ல, அந்த இடத்துல நம்ம ஒரு பென்சிலோ அல்லது பென்னோ வந்து வச்சுட்டு இந்த மாதிரி உள்ளே இருந்து வெளிப்பக்கமாக நீங்கள் லைட்டாக வந்து குத்துனீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குட்டியாக ஒரு பைப் மாதிரி ஒரு ஷேப்பில் உங்களுக்கு இப்படி கிடைக்கும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மொன பகுதியை நீங்கள் லைட்டாக வந்து கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எத்தனை பாட்டிலில் வேணும்னாலும் ஆயில் அழகாக வந்து ஃபில் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கீழே சிந்தவே சிந்தாது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மூடிக்குள்ளே வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய்லாம் நம்ம வந்து பொரியலுக்காக கட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஒரு வெண்டைக்காய் நம்ம வந்து கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளோட கத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிசுப்பு தன்மையோட ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம வந்து கையிலையும் வந்து ஒட்டிக்கிட்டு அடுத்த வெண்டைக்காய் கட் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ திரும்ப நம்ம அந்த கத்தியை வந்து தொடச்சி விட்டுட்டு கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற காய் வந்து ஒரே ஈவனாக ஒரே ஷேப்பில் வந்து நம்ம எப்படி ஈஸியாக ஒரே சமயத்தில் 1/2 கிலோலேருந்து 1 கிலோ வரைக்குமே நிமிஷத்தில் கட் பண்ணி முடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது 2 ரப்பர் பேண்டை மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வெண்டைக்காய் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு நான் ஃபுல்லாக வந்து தொடச்சி எடுத்துட்டேன் ஈரம் இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த வெண்டைக்காயை வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த மாதிரி அடுக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரப்பர் பேண்டு பார்த்திங்கன்னா இந்த அடிப்பகுதியில் இப்படி வந்து நீங்கள் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி மீதம் இருக்கிற காய்க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி செய்யும்போது வெண்டைக்காய் வந்து நம்ம பொரியலுக்கு கட் பண்ணாலும் சரி, குழம்புக்கு கட் பண்ணாலும் சரி, நம்ம ஒரே சமயத்தில் நம்ம வந்து சீக்கிரமாக கட் பண்ணி முடிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம சிங்கிளாக கட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து கத்தியில் ஒரு மாதிரி பிசுப்பு தன்மை, அதுக்கப்புறம் கையிலையும் அந்த பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கையிலையும் வந்து ஒட்டாது, கத்தியிலையும் வந்து உங்களுக்கு வந்து ஒட்டுறது தெரியாது. ஈஸியாக நம்ம வந்து ஒரே சைஸில் அழகாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காயாக இருந்தாலுமே ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் மட்டும் போட்டு நீங்கள் சுற்றிட்டு இந்த மாதிரி கட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக கட் பண்ணி முடிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பீன்ஸ் எல்லாம் வெட்டுறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி ஷேப்பில் நீங்கள் வந்து ரப்பர் பேண்டை யூஸ் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ பீன்ஸு எவ்வளோ காய் வேணும்னாலும் அழகாக வந்து ஒரே நிமிஷத்தில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மொனப்பகுதியில் இருக்க அந்த பீஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். கட் ஆகிட்டே வரும்போதே உங்களுக்கு வந்து அந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி தள்ளி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற வெண்டைக்காயும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரே ஈவனாக அழகாக நம்ம வந்து குயிக்காக கட் பண்ணிட்டோம். பிசுன்னு கையில் ஒட்டவும் இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இதுக்கு மேலே இது வந்து உங்களுக்கு கிச்சனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதாவது ஃப்ரை பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன், நம்ம வந்து காய்கறி ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நான்வெஜ் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடியில் அந்த ஆயிலுக்குள்ளே நிறைய கசடுகள் வந்து தங்கியிருக்கும். இப்போ நம்ம வந்து நார்மலாக வந்து பூரி செய்கிறோம் அப்படின்னு வைங்களேன், அந்த பூரி வந்து தேய்க்கும் போது மாவில் நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ப்போம். அதை எண்ணெயில் போட ஒரு 10லேருந்து 15 பூரி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலும் அடியில் வந்து அந்த கசடு சேர ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஆயிலை நம்ம வந்து திரும்ப ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த கசடை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். வீட்டில் இருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, சோள மாவு, அதுதான் நான் எடுத்திருக்கேன். அந்த எண்ணெயோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரைச்சி விட்டுருங்க. ரொம்ப வந்து தண்ணியாக கரைச்சிடாதீங்க, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரியே கரைச்சிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடாயை நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். எண்ணெய் வந்து லேசாக சூடாகிட்டு வருது பாருங்கள். அந்த டைமில் மெதுவாக ஒரு பக்கத்தில் இருந்து அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை எண்ணெய்க்குள்ள வந்து நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் வந்து சூடாகணும்.
சூடாகும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அந்த அடியில் இருந்த கசடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஒட்டிக்கும். ஸோ ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறமா லைட்டாக நம்ம வந்து அதை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ கசடுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து வெளியில் வந்துடும். இப்போ வீட்டில் வந்து நிறைய கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் டைம்லலாம் நம்ம வந்து நிறைய ஏதாவது பொரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த ஆயில்லையும் பார்த்திங்கன்னா நிறைய கசடுகள் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஐடியா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி ஆகிடும். அதுக்காக இந்த ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணவும் கூடாது. இப்போ நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரே நாள்லேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி முடிச்சிடணும். பார்த்திங்கன்னா உள்ளே இருந்த குட்டி குட்டி கசடும் நான் வந்து எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் பார்க்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்மளோட பாத்ரூமில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டைல்ஸ் அந்த செவுத்துலலாம் ரொம்பவே வந்து சோப்பு கரை, உப்பு கரை அந்த மாதிரி நிறைய வந்து படிஞ்சிட்ருக்கும். சோப்பு கரைலாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து தேய்ச்சி கழுவணும் அப்படின்னாலே ஈஸியாக வந்து போயிடும். ஆனால் படிஞ்சிட்ருக்க உப்பு கரை வந்து பார்த்திங்கன்னா 5-10 வருஷம் ஆனாலுமே அப்படியே அதுக்கு மேலே மேலே படிஞ்சிட்டு தான் இருக்குமே தவிர நம்ம வந்து நல்லா தேய்ச்சி கழுவுனா கூட வந்து சில சமயங்களில் போகாது. இப்போ நான் சொல்கிற ஐடியா படி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். இப்போது இது ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து வினிகர் எடுத்திருக்கேன். வினிகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் வினிகரே வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து எலுமிச்சம்பழம் வந்து ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு வந்து பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட வந்து ஒரே ஒரு சீயக்காய் பாக்கெட் வந்து கட் பண்ணி அந்த பவுடர் சேர்த்துருக்கேன். இது கூட வந்து பழைய புளிச்ச மாவு வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து மாவு இல்லைன்னா தயிர் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஒரு லிக்விடு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரே ஒரு பேஸ்ட் மட்டுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி அழகாக இன்றைக்கி அந்த டைல்ஸை வந்து எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டிருக்கேன் கையில். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் இதை வந்து க்ளீன் பண்ணி பார்க்கலாம். இப்போது சின்னதாக ஒரு பாக்ஸில் மட்டும் நான் இந்த மாதிரி ரெடி பண்ண பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். அப்ளை பண்ணினதுக்கப்புறமா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே கூட விடலாம். கொஞ்ச நேரத்துக்குலாம் உங்களுக்கு வந்து நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ இதே பேஸ்ட் வச்சு நீங்கள் வந்து பாத்ரூமில் உங்களோட டேப்பு, அதுக்கப்புறமா அந்த பாத்ரூமோட அந்த கதவு இருக்குது பார்த்திங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா உள் பக்கத்தில் நிறைய அந்த சோப்பு தண்ணி, உப்பு தண்ணியெல்லாம் பட்டுட்டு ரொம்பவே கலர் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து இந்த ஒரே ஒரு பேஸ்ட்டு மட்டுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களோட கிச்சனில் சிங்க்கு கூட அழகாக க்ளீன் பண்ணலாம். நல்லா பளிச்சுன்னு போயிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் இருக்கிற பாக்ஸுக்கும் நம்ம வந்து க்ளீன் பண்ண பாக்ஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து சேர்த்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருட்கள் தான். அதை யூஸ் பண்ணி கூட இந்த அளவுக்கு க்ளீன் ஆகுமா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.